இந்தப்பா மேடம் இப்படிதான் குப்பையை தூக்கி போடுவீங்களா? குப்பை எடுக்கிறது தானே உன் வேலை, எடுத்துக்கோ. குப்பையை கையில கொடுங்க. ஏய், குப்பை எடுக்கிற நாய் நீ, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்லாத. மேடம் ஒழுங்கா பேசுங்க. நாங்க குப்பை எடுக்கலாம் உங்க வீடு நாரி போயிரும். டேய் என்னடா விட்டு ஓவரா பேசிட்டே போற? தகுதி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. குப்பை தானே எடுக்கிற, மூடிட்டு அந்த வேலையை மட்டும் பாரு. ரொம்ப பேசிட்டு போறீங்க. ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? என்னாச்சு? என்னங்க கத்திட்டு இருக்க? நான் இது பண்ணலங்க, தோ இவன் தான். டேய் தம்பி, இங்க என்ன பண்ற? அண்ணா நீங்க சாரா, தம்பி கூட என்ன பிரச்சனை? உங்களுக்கு இவன் முன்னாடியே தெரியுமா? இவங்க காலேஜுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம கடை வச்சிருக்கோம். தம்பி அடிக்கடி வந்து நம்ம கடையில தான் ஜெராக்ஸ் போடுவாரு. படிக்கிறாங்களா? நீங்க ஸ்டூடெண்டா? ஆமா, நான் பிகாம் ஸ்டூடெண்ட். எங்க காலேஜ்ல நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கார்பரேஷன்ல சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவோம். என்னாச்சு சாரா? இல்லங்க, தம்பி குப்பை எடுக்கிறவருன்னு நினைச்சு நான் அவர்கிட்ட கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். சாரா, தம்பி கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். பரவாயில்லாங்க தம்பி, அவளுக்காக நான் வாங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. ஐயோ அண்ணா பரவாயில்லண்ணா. நான் ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க. அப்படி இல்லைன்னா இப்படிதானே எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுவீங்க. வேலையில நல்ல வேலை கெட்ட வேலைலாம் எது இல்லைங்க. பொதுவாக பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அவ்வளோதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சு. கோவிட்ல நம்ம ஊரே பயந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்கள மாதிரி துப்புரவு தொழிலாளிலாம் இறங்கி வேலை செஞ்சாங்க. அப்போ இவங்களும் வேலை செய்யலைன்னா நம்ம நாடு குப்பையாயிருக்கும். இது வெறும் வேலை மட்டும் இல்லை, நாட்டை காப்பாற்ற ஆர்மி மாதிரி, ஊரை காப்பாற்றுற போலீஸ் மாதிரி இந்த துப்புரவு தொழிலாளியும் ஒரு சர்வீஸ் தான். 4 நாள் அவங்க நம்ம வீட்டுக்கு வரலாம், நம்ம வீடு குப்பையாயிடும். இனிமே இப்படிலாம் யாரையும் பேசாதீங்க. இந்தப்பா என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல அண்ணா, நான் வரேண்ணா. சரி.